வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 4 பார்க்கலாம். இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி 2.0 வெர்ஷன்னு சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 5 kg கிட்ட குறைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் எந்த விதமான எக்ஸசைஸுமே பண்ணாமல் எவ்வளோ வெயிட் ரெடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி இதில் ஒரு சின்ன பிரேக் நடந்திருக்கு. அது என்னங்கிறத வீடியோட எண்டில் நான் காமிச்சிருக்கேன். என்னுடைய கரண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா 64. அதாவது நான் இந்த இன்டர்மீடியன்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது என்னுடைய வெயிட் வந்து 64.250 ஆர் 150 இந்த மாதிரி தான் இருந்துச்சு. வழக்கம் போல் இன்றைக்கி நம்ம வீட்டில் போட்டிருக்க கோலம் பார்த்துட்டு இந்த டே மார்னிங் வந்து ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸோ இன்றைக்கி சாம்பார் வைக்கலான்னு சொல்லி ஒரு பக்கம் குக்கர் வச்சு அது பொங்கி ஊற்றிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தது ஒன்று இருந்துச்சு. ஸோ அது வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாமேன்னு சொல்லி வேக வச்சுருக்கேன். டெய்லி நம்ம வெயிட் பார்க்குற மாதிரி இன்றைக்கி மார்னிங்குமே நான் வெயிட் செக் பண்ணிட்டேன். டெய்லி வெயிட் செக் பண்ணுறது அவ்வளோ நல்லது கிடையாது தான். ஏன்னா வந்து ஒரு நாள் கூட காட்டும், ஒரு நாள் கம்மியாக காட்டும். அப்படி பார்க்கும்போது நமக்கு டிமோட்டிவ் ஆகலாம். ஸோ நான் சேலஞ்சுக்காக மட்டும்தான் டெய்லி காமிச்சிட்ருக்கேன். ஸோ பீட்ரூட் கேரட்லாம் வாங்கிட்டு வந்தது மறந்து போய் நாங்கள் வெளிலே வச்சிட்டோம். ஸோ அது ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் தோல் சீவி அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இது எதுக்குன்னா ஒரு ஜூஸ் தான் பண்ண போகிறேன். ஏபிசி ஜூஸ் வந்து நிறைய டைம் நீங்கள் நிறைய ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஏ ஃபார் ஆப்பிளுக்கு நான் வந்து ஆம்லா தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆம்லா நிறைய ஹேர் பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்கும். வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹேர் சூப்பராக இருக்கும், அதேமாதிரி ஸ்கின் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு ரீசன் நம்ம ஒரு கரெக்டான வேல போனால் மட்டும்தான் அது நடக்கும். ஏன்னா ஆயில் ஃபுட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து இது மாதிரி நிறைய ஜூஸஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து எடுத்துப்போம், ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு இது மாதிரி ஹேர், ஸ்கின் இதெல்லாமே நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக மாறும். எனக்குமே அந்த ஒரு கவலை இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக ஸ்மூத்னிங், கெரட்டின் இந்த மாதிரிலாம் நிறைய கெமிக்கல் வந்து அதில் போட்டாச்சு. ஸோ ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருந்ததுன்னு சொல்லலாம். என்னோடய ஓல்டு வீடியோலாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேஞ்சு போன தொடப்பம் மாதிரி எனி டைமும் குச்சாக ஒரு மாதிரி ட்ரை ஆகியே இருக்கும். ஸோ ஸ்கின் கேர் பண்ணுற மாதிரி ஹேர் கேரும் பண்ணணும்னு சொல்லி தான் நிறைய ஹேர் பேக் வீடியோ வந்து நான் போட்டுட்ருந்தேன். அது கூடவே இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் குடிக்கிறதுனால என்னோடய ஹேர் வந்து பழைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சூப்பராக வந்து ரிப்பேர் ஆகி வந்துட்டுருக்கு. இது கூடவே நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கருவேப்பிலை இங்கே இல்லாததுனால நான் சேர்த்துக்கல. கேரட் பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக கூட இல்லை, இருந்துச்சு. பேலன்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து வீணாக போயிடுச்சு. ஸோ அதையுமே வந்து தோல் மட்டும் எடுத்துகிட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். இதில் நீங்கள் இஞ்சி வந்து ஃப்ளேவருக்காக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் டைமிங் மேனேஜ் பண்ணுறோம், அதே மாதிரி ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்ம எந்த விதமான எக்ஸசைஸும் பண்ணாததுனால இது பேலன்ஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வெயிட் கெயின் ஆகவோ இல்லை மெயின்டைன் ஆகவோ தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க, நான் எந்த விதமான ஒர்க் அவுட்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னா ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப கரெக்டாக பண்ணுங்கள். அது மாதிரி டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ஆயில் ஃபுட் எடுத்துக்காதீங்க, ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ், எந்த ஃப்ரூட் வந்து இந்த சீசனுக்கு இதுதான் அதிகமாக கிடைக்குது, இதுதான் ப்ரைஸ் கம்மி அப்படின்னு ஏதாச்சும் இருக்கும்ல, ஸோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. இதுதான் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வெயிட் லாஸ்க்காக மணிலாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நிறையா எது இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வீட்டில் உங்களுக்கு என்ன ஃபுட் இருக்கோ அதோட அளவை மட்டும் கம்மி பண்ணிட்டு ஏதாவது வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்துக்கோங்க. உங்களோட வே ஆஃப் வெயிட் லாஸ் எப்படி இருக்கணும்னா 1 மந்த்துக்கு 3-4 அது மாதிரி குறைஞ்சாலே ஓகே. ஸோ அதுதான் ஹெல்த்தி வே. ஒவ்வொரு பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்து 3 to 5 வரைக்கும் கூட ஆகும். ஆனால் சில பேர் ஒரே மாதத்தில் 10 கிலோ 15 கிலோ வரைக்கும் குறைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா அகைன் நமக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதே ஒரு மாதம் போதும், சரன்னு வந்து வெயிட் போட்டுரும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால வெயிட் போடாதான்னு கேட்டால், ஒரு நாள் 2 நாள் நம்ம வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதனால ஒரு 1 வீக் நான் பிஸியாக இருக்கேன், எப்படி வேணாலும் சாப்பிட்டுட்டேன், ஒர்க் அவுட்லாம் பண்ணலை அப்படின்னு இருந்தால் கூட வெயிட் வந்து ஒரு 1 or 2 kg மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகி காட்டும். அதுக்கப்புறம் நம்ம மெயின்டைன் பண்ண அகைன் நம்ம வெயிட்டுக்கு வந்து வந்துடலாம். அதுவே நீங்கள் ஒரு மாதத்துக்கே வந்து 10 கிலோ 15 கிலோ குறைச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் நீங்கள் அதை விடும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 கிலோ 6 கிலோ வந்து இன்க்ரீஸ் ஆகி காட்டும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்லேயே இந்த மாதிரி எக்ஸசைஸ் இல்லாமல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்ததுனால தான். இல்லைனா இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறதும் ஒர்க் அவுட்டோட தான் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஒரு சில சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம், எங்களால் வந்து குழந்தைய தனியாக விட்டுட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து வாக்கிங் போடுறதுக்கோ எந்த விதமான டைமுமே எங்களுக்கு கிடைக்கல, குழந்தை தூங்கும் போது தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது, அதே மாதிரி நாங்களும் தூங்கிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அது உண்மையிலே கரெக்டான விஷயம்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெறும் ஃபுட்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாலே உங்களுக்கு வந்து இன்டர்மீடியன்ட் கரெக்டாக வருமா, வெயிட் குறையுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருந்துச்சு.
ஸோ நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் எனக்கு நேற்றை விட இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஃபுட் கண்ட்ரோல் அந்த டைமிங் மேனேஜ் பண்ணி இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் இருந்தோம்னாலே நமக்கு வந்து வெயிட் குறையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் 2 நாளில் ஒருத்தவங்களுக்கு தெரியுது அப்படின்னா எல்லாருக்கும் 2 நாள்லேயே தெரியாது. ஒரு சில பேருக்கு 1 வாரம் கூட ஆகலாம். அது அவங்கவங்களோட பாடி கண்டிஷனை பொறுத்து. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அந்த சோளம் வெந்த தண்ணியிலே அகைன் வந்து முட்டையும் போட்டுட்டேன். ஏன்னா கேஸ் வந்து இப்போல்லாம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. ஆல்ரெடி இதுக்கு நல்லா ஹீட் ஆயிருந்த தண்ணி தான். ஸோ இதுலேயே வந்து முட்டையும் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஜூஸோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இதை முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க போகிறேன். இது நம்ம ரெடி பண்ண வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எப்பொழுதும் நம்ம அந்த பீட்ரூட் போட்டுலாம் ஜூஸ் போடுவோம். இது வந்து இந்த நுரை மட்டும் கடைசி வரைக்குமே வந்துச்சு. டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பெருசாக எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்காது. எனக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது. ஸோ பரவாயில்ல வெயிட் லாஸ்க்காக அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று நல்லா ஹெவியாக பசிச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஜூஸ் குடிச்சா கூட அது ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா பிளைன் வாட்டர் மட்டுமே ஒரு 15 ஹவர்ஸ் கிட்ட நம்ம குடிச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்போ மற்ற எந்த டேஸ்ட்டுமே நம்ம நாக்கில் படாமல் இருக்கும் போது வேற ஏதாவது தண்ணியை தவிர வேற ஏதாவது கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த ஜூஸ் வந்து கிடுக்கிட்டுன்னு அதுக்கப்புறம் குடிச்சிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 1 ஹவர் பிரேக் விட்டுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். இதை வச்சதுக்கு அடுத்து தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த உங்களோடையும் ஷேர் பண்ண போகிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து அது மாதிரி தப்பாகவே நினச்சிட்டு இருந்தீங்கிறத சொல்லுங்கள். நிறைய சாப்பிட்டா வயிட்டு போடும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் உண்மை அது கிடையாது. நிறைய சாப்பிட்லாம், நம்ம என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா பிளேட் நிறைய நம்ம வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லாமே வச்சுருக்கோம் அப்படின்னா தாராளமாக ஃபில்லிங்காக நிறைய சாப்பிட்லாம். பட் ஒரே ஒரு இட்லினா இட்லி மட்டுமே 5, 6, தோசைனா தோசை மட்டுமே 3, 4 இந்த மாதிரி ரைஸ் நிறைய இதை மாதிரி எடுத்து சாப்பிட்டோம்னா தான் கண்டிப்பாக தப்பு. நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிடுங்க. ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே மிக்ஸ் ஆகி சாப்பிடும் போது நிறைய சாப்பிட்டாலும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம பிளேட் ஃபுல்லாக சாப்பிடும் போதே வயிறு ஃபில் ஆகிடும். இது வந்து ஷர்விக்காக ஸ்வீட் கார்ன் பண்ணலாமேன்னு சொல்லி தான் அதை எடுத்து வச்சுருந்தேன். இதை எப்படி எடுக்கிறதுங்கிறத நேத்தியே காமிச்சிருந்ததுனால இன்னைக்கு vlogல வந்து எடுத்தது மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு பக்கம் வந்து முட்டை வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து ஸ்வீட் கார்னுமே ரெடி பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து தோசை தான் ரெடி பண்ணலான்னு இருந்தேன். மில்லட் தோசை மாவுமே காலி ஆயிடுச்சு. லாஸ்ட் வீக்கில் நிறைய நாள் வந்து நான் மில்லட் தோசை மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஸோ அதனால ஒரு 2-3 நாள் பிரேக் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் விட்டுட்டேன். மில்லட் தோசை, ராகி களி, ராகி தோசை இதை மாதிரி எது வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் மில்லட் தோசை சாப்பிட்டதுனால மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகுதுன்னுலாம் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து மில்லட் தோசை மட்டும் தான் சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாது. மில்லட் தோசை வந்து அதிகமாக சாப்பிட்டா கூட நமக்கு நிறைய வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால ஃபில்லிங் ஆகிடும். ப்ளஸ் வந்து நமக்கு ப்ரோட்டீன் எல்லாமே அதில் சேர்த்து சாப்பிட்றோம். ஸோ பெருசாக நம்ம சாப்பிட்டா கூட கலோரி வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடும். பட் வந்து இந்த தோசையில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ அதை மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் தான் அதில் எல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒயிட் தோசை தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு ஒயிட் தோசை ப்ளஸ் வந்து ஒரு எக் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். வெள்ளரிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ வெள்ளரிக்காய்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் நீங்கள் கேரட் எடுத்துக்கலாம், வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம், டேட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அப்போதைக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அதனால நான் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். கார்ன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லா டேஸ்ட்லையுமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வயிறு ஃபுல்லாகுதோ இல்லையோ என்னோட கண்ணு நல்லா ஃபில் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதுக்குமே நமக்கு பிடிக்கும். ஸோ இதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வாசலில் வெள்ளரிக்காய் வந்துச்சு. ஸோ நம்ம இப்போல்லாம் இந்த சீசனில் இந்த வெள்ளரிக்காய், தர்பூசணி, கிர்னி இதெல்லாம் நிறைய கிடைக்கும். பட் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன்னா சுத்தமாக அவைலபிளே இல்லை. ஸோ வெள்ளரிக்காய் மட்டும் இருந்துச்சு. இந்த 3 பீஸே பார்த்திங்கன்னா 30 ரூபா. ஸோ எல்லாமுமே ரேட் ஏறிடுச்சுங்கிறதுனால இதுவும் ஏறிடுச்சு போல். இந்த கீரை எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். இது பேர் வந்து கோழிக்கீரைன்னு சொல்லுவாங்க. கோழிக்கீரை, சிக்கன் அந்த நேம் தான். இது வந்து நமக்கு தனியாக கீரையிலலாம் தெளிக்க மாட்டாங்க. வயல்லே வந்து ஒரு சில டைமில் அதுவாக வளரும். ஸோ அப்போ அது நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி அம்மா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை கூட்டு மாதிரி பண்ணி தான் நான் எடுத்துக்க போகிறேன். இந்த பொடியோட கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து இப்படியே இதை சாப்பிட்டுட்டோம். ஸோ இதை பீஸ் போட்டும் சாப்பிட்லாம். அடுத்து பீஸ் போட்டு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் வந்து இப்படியே சாப்பிட்றது அது வேற மாதிரி டேஸ்ட்டு தான். கோழிக்கீரை இது மாதிரி ஒரு சில கீரையெல்லாம் வெளியில் தெரியாமலே இருக்குது. பட் அதோட டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நார்மலாக நம்ம சாப்பிட்ற அரைக்கீரை, முழுக்கீரை, முருங்கைக்கீரை அந்த மாதிரி இது ஒரு வகையான கீரை. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாத்த விட சூப்பராக இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது.
கிராமத்துல இருக்கிறவங்க, முக்கியமா வயல் வேலைக்கு போறவங்களுக்குலாம் கண்டிப்பா இந்த கீரைய பத்தி தெரிஞ்சிருக்கும். நேம் வேணா வேற வேறயா இருக்கலாம். பட் வந்து இந்த கீரை சாப்பிட்டா நல்லது. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் கண்டிப்பா அவங்கள கேட்டு பாருங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா கன்டின்யூ பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்மளோட ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. ஹேருக்குலாம் பார்த்தீங்கன்னா, வளர்றதுக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டம் மாரி தான். இன்னைக்கு நம்ம வீட்ல சாதம் வடிச்சாச்சு, வத்தல் குழம்பு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு பொரியல். இதுதான் ரோஷினியோட சமையல் தான் இன்னைக்கு. நான் எப்பொழுதும் இப்ப ரீசென்ட்டா மட்டும் என்ன வெஜிடபிள்ஸா இருந்தாலும் எனக்கு நெறைய வந்து சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறது. நான் செஞ்சேன்னா நானே செஞ்சுப்பேன். வீட்ல செய்றாங்கன்னா அவங்கள்ட்டயே சொல்லிடுவேன். நம்ம வீட்ல முருங்கை மரமும் இருக்கிறதுனால இந்த கீரை அதிகமா நான் சேர்த்துப்பேன். ஸோ அது மாரி நீங்க உங்க பக்கத்துல எதெல்லாம் கிடைக்குது, எதெல்லாம் ரொம்ப பிரைஸ் கம்மியா இருக்கோ அத அதிகமா சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதிகமா கேபேஜ் வந்து என்னோட லாஸ்ட் வெயிட் லாஸ்ல எடுத்துக்கிட்டேன். கேபேஜ் எடுத்துக்கிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படி கிடையாது. அதுதான் உள்ளதிலே காஸ்ட் கம்மியா இருந்தது. அதனால அந்த சீசனுக்கு அதிகமா கேபேஜ், சொரைக்காய் இத மாரி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்லலாம் செய்றத வச்சே சாப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் போக போக வெஜிடபிள்ஸ் எது கம்மியா இருக்கோ அதுக்கேத்த மாரி என்னோட ஃபுட்ட வந்து மாத்திப்பேன். ஒரு சிஸ்டரோட ஒரு பெரிய டவுட் என்னோட எல்லா விளாக்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் சிஸ்டர் 2டே 2 வேளை மட்டும் சாப்பிடுறீங்க? அப்ப டின்னர் ஃபுல்லாவே ஏன் ஸ்கிப் பண்றீங்க? அப்படின்னு. அப்படி கிடையாது. என்னோட டைமிங் வந்து ஃபுல்லாவே சேஞ்ச் ஆகுது. மார்னிங் ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் வந்து எடுத்துக்கிறேன்னா, அடுத்து சாப்பிடுறேன்னா, அதுவே டைம் கொஞ்சம் டிலே ஆகி போயிடுது. அதுக்கு லஞ்ச் நான் சாப்பிடுறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2:30 கிட்ட ஆயிடுதா. அதுக்கு அடுத்து 5:00 அகைன் ஒரு தடவை எனக்கு எதுவும் டின்னருக்காக சாப்பாடு எதுவுமே சாப்பிடுற அளவுக்கு எனக்கு இருக்க மாட்டேங்குது. ஓகேவா இருக்கு, ஃபில்லிங்கா இருக்கு. ஸோ அதனால அந்த டைம்ல ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு நான் அந்த ஃபாஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ காஃபி தான் குடிக்கணும்னு கிடையாது. நம்ம ஏதாவது சப்பாத்தி எடுத்துக்கலாம், இல்ல சுண்டல் அத மாரி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்ல பிரெட் ஸ்லைஸ், ஆம்லேட் இத மாரி ஏதாவது கூட எடுத்துக்கலாம். நான் ஒரு காஃபி அடிக்ட். ஒரு நாளைக்கு 3 டைம் ஆச்சும் காஃபி குடிச்சிருவேன். இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மட்டும் தான் நான் அந்த காஃபியையே கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிட்டு இருக்கேன். ஸோ அதனால இப்ப வந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாரி ஈவினிங்ல எடுத்துக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா சத்து மாவு கஞ்சி. இது 2த்துல ஏதாவது ஒண்ணு ஆல்டர்னேட்டிவா மாத்திப்பேன். அதுவுமே நீங்க பார்த்தீங்கன்னா, சம் டேஸ் நான் வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம், ஒரு 2 பேரிச்சம்பழம், ஒரு 4, 5 பாதாம், ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை சொல்லுவாங்கல்ல அது. அது மாரி எடுத்துப்பேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, லைட்டா பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் இருக்கும்ல, அன்னைக்கெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மாத்தி எடுத்துப்பேன். ஸோ நீங்க என்னைக்குமே எம்ப்டியா எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாரிலாம் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நல்லா ஃபில்லிங்காவே இருங்க. உங்களுக்கு கலோரிஸ் கம்மியா இருக்கிற ஃபுட்ட அதிகமா எடுத்து வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளோது பாடுபட்டு இன்னைக்கு நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா, அது என்ன அப்படின்னா, லஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ஈவனா கொண்டுட்டு போயிட்டுருந்தேன். நைட்டு வந்து வீட்ல வந்து உப்புமா செஞ்சாங்க. எல்லாரும் உப்புமானா நெறைய மீம்ஸ் பார்த்துருப்பீங்க, தல தெறிக்க ஓடுற மாதிரி. நான் அப்படியே உல்ட்டா, எனக்கு உப்புமானா ரொம்ப பிடிக்கும். அது எந்த உப்புமாவா இருந்தாலும் சரி, ரவா உப்புமா, சேமியா உப்புமா, அரிசி உப்புமா, எந்த உப்புமாவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. நைட் அம்மா உப்புமா செஞ்சு சாப்பிடு சாப்பிடுன்னு அவ்வளோ கம்பல் பண்ணாங்க. "உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, உன்ன விட்டுட்டு சாப்பிடுறதுக்கு மனசே வரல" அப்படின்னு. எனக்கும் தான் மனசு இல்ல, "உங்கள யாரு உப்புமா செய்ய சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன். ஒரு நாள்ல எல்லாம் "ஒண்ணும் ஆகாதுடி" அப்படின்னு சொன்னாலும், என்னுடைய மனசு 2த்துக்கு இடையில கடந்து போராட்டம் ஆயிடுச்சு. ஸோ அதனால 8 மணிக்கிட்ட நான் வந்து உப்புமா சாப்பிட்டு என்னோட ஃபாஸ்டிங்க பிரேக் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து இன்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன வாக்கிங்குமே போனேன். நல்லா எனக்கு வேர்க்கிற அளவுக்கு வாக்கிங்குமே போனேன். ரீசன் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடணுங்கிற கிரேவிங்ஸ் வந்துருச்சு. சாப்பிட்டதுக்கு அடுத்து சாப்பிட்டோமேங்கிற கில்ட்டினஸ் வந்துருச்சு. ஸோ என்ன பண்றதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாக்கிங் அது மாரி போயிட்டுருந்தேன். ஸோ அந்த சாப்பிட்டதுக்கு அந்த வாக்கிங் ஈக்குவல் ஆயிடுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. பட் நான் சாப்பிட்டதுக்கு என்னோட மனசுக்கு நான் வந்து வாக்கிங் போய்க்கிட்டேன். மத்தபடி டெய்லி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல நான் வாக்கிங்கோ, எக்சர்சைஸோ எதுவுமே பண்றது முக்கியமா ஸ்கிப்பிங் கூட நான் விளையாடுறது கிடையாது. லாஸ்ட் என்னோட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது வந்து ஸ்கிப்பிங் தான். ஸோ அதுவுமே ஸ்டாப் பண்ணி இப்படி நம்ம இன்டர்மிட்டன்ட் எடுத்து நம்ம எந்த விதமான எக்சர்சைஸுமே பண்ணலைன்னா நம்ம வெயிட் என்னவாகுதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக, உங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்காக நான் வந்து ஸ்கிப்பிங்குமே விளையாடாம இருக்கேன். ஒரு 1/2 கப் வந்து அழகா ஒரு காஃபி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து தண்ணி அதிகமாவும், பால் ரொம்ப கம்மியாவும் தான் சேர்த்திருப்பேன். தூள் எப்பயுமே நான் அதிகமா தான் போடுவேன். எனக்கு வந்து இந்த வெயிட் லாஸ்னால மட்டுமே கிடையாது. எப்பவுமே கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாவும், அந்த ஒரு கசப்பு டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாவும் இருந்தா காஃபி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்து ஷாப்க்கு போயிட்டு வரும்போது ஷர்வி வந்து இந்த நன்னாரி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. ஸோ அவளுக்காக இது வாங்கியிருந்தேன். நைட்டு நடந்த சம்பவம் வந்து இதுதான். நான் வந்து ஒரு குட்டி பிளேட்ல வந்து சட்னி வச்சு, ரவா உப்புமா வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இத தாண்டி எனக்கு ரவா உப்புமாவுக்கு ஒயிட் சுகர் இருக்குல்ல, அத தொட்டு சாப்பிட்டா இன்னும் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அத கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு நான் சட்னியே எடுத்துக்கிட்டேன். இத சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, டைம் ஒரு 8 மணி கிட்ட இருக்கும். 8, 8:15 கிட்ட இருக்கும். நான் இத சாப்பிடுற வரைக்கும் கிரேவிங்ஸ் ரொம்ப சாப்பிட்டுறலாமோ, ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாரி தோணுச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து வாக்கிங் போயிருப்பேன். வாக்கிங் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்லா ஸ்வெட் ஆனுச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கவே போனேன். ஸோ இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. அதனால நல்லா கொஞ்சம் பக்திமயமா தான் இருப்பேன்.
இந்த ஃபாஸ்டிங் டே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஸ்டார்ட் ஆயி ஒரு மாதிரி சொதப்பல்ல முடிஞ்சுதுன்னு தான் சொல்லணும். எனிவே நான் சாப்பிட்டதுக்கு கொஞ்சம் ஈக்குவல் பண்ற மாரி வாக்கிங் போயி நான் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி பிரேக் பண்றதுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலேவா தான் நான் சாப்பிட போறேன். ஏன்னா வந்து ஒரு 15 மணி நேரம், 16 மணி நேரம் நான் வந்து என்னோட ஃபாஸ்டிங்க கன்டின்யூ பண்றேன் இல்லையா? ஸோ அதனால நான் நாளைக்கு சாப்பிடுறது எப்பொழுதும் 10:00 பிரேக் பண்றேன் அப்படின்னா, நாளைக்கு 11 மணி, 12 மணி கிட்ட தான் பிரேக் பண்ண போறேன். எனிவே இந்த டே வந்து ரொம்பவே சூப்பரா போணுச்சு. உங்களுக்கு ஏதாவது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பத்தி டவுட் இருந்தாலோ, நீங்களுமே இந்த ஜர்னில ஜாயின் பண்ணியிருக்கீங்கனாலோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து இந்த வீடியோல இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விளாகோட வெயிட் லாஸ்ல மீட் பண்ணுவோம். பாய்.